அந்த வசனத்தின் பிரகாரமா இம்மட்டுமா இப்படி வார்த்தை எங்களை வாழ வைத்தது ஆண்டவரே. இப்படி வார்த்தை எங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறதப்பா. இனியும் உடைய வார்த்தை தான் எங்களை வாழ வைக்க போகிறதப்பா. இந்த உலகம் அல்ல ராஜா, இந்த உலகத்தின் பொருளாதாரங்கள் அல்ல ராஜா, இந்த உலகத்தின் ஆஸ்தி பாஸ்திகள் அல்ல ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆகாரம் எங்களுக்கு பலனை கொடுக்க முடியாதப்பா. இந்த உலகத்தின் தண்ணீர் எங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ண முடியாதப்பா. எங்க பரலோகத்துல எங்களுக்கு தண்ணீரை ஊற்றினீர். இப்போது ராஜா பரலோகத்துல எங்களுக்கு மன்னாவை தாங்க ஆண்டவரே. எங்களை வாழ வைக்கிற அந்த ஜீவ அப்பத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்க ஆயத்தமாய் இருக்கிறோம். வார்த்தைகளை கேட்கும் போது நாங்கள் தெய்வ பயத்தோடு அதை ஏற்றுக்கொள்ள ராஜா ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் இருதயத்தை நாட்டப்பட்டு வளர்ந்து கனிகளை கொடுக்க கிருபை தாங்க ராஜா. அபாத்திரமாய் பிசாசானின் வார்த்தைகளை பறித்து கொண்டு போகாதபடி நாங்கள் அதை சுதரித்துக் கொள்ள கிருபை தாங்க. எல்லா துதி கன மகிமை மக்கே உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களோடு கூட செயல்படுங்க. యేసుని జైకిల్చుడుల నల్ల పిదావే ఆమేన్. ఈ యొక్క ఆన్లైన్ ప్రేయర్ లో తర్వాత చర్చికి వచ్చిన ప్రతి ఒక్కరికి ప్రభు అయిన యేసుక్రీస్తు నామములో మీకు అందరికీ వందనాలు, శుభములు. இந்த வேளையில ஆன்லைன்ல எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ప్రపంచాన్ని చూడండి, உலகத்தை நம்ம பார்க்கும்போது ఎక్కడ చూసినా எங்க பார்த்தாலும் కొత్త కొత్త వ్యాధులు, புது புது வியாதிகள் வந்து கொண்டே இருக்கிறது. దేశాల మీద దేశాల యుద్ధాలు, தேசத்தின் மேல் தேசங்கள் யுத்தங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. ఎక్కడ చూసినా సైక్లోన్ వరదలు, எங்க பார்த்தாலும் சைக்ளோன்கள் ஆரம்பித்திருக்கிறது. భూకంపాలు, பூகம்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ప్రపంచమంతా లాక్డౌన్, உலகம் எல்லாம் லாக்டவுன் ஆயிருக்கிறது. ఎవరు బయటకు వచ్చే మాదిరి లేదు. யாருமே வெளியே வருகிற ஒரு சூழ்நிலை இல்லை. ఇదన్నీ బైబిల్లో ఉందా? இதெல்லாம் வேதத்துல இருக்கிறதா? తీయండి, எடுத்துக்கொள்ளுங்கள். మత్తయి సువార్త மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24 அதிகாரம். మత్తయి సువార్త மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24 అధ్యాయం 24 அதிகாரம் మొదటి వచనం. முதலாவது வசனத்தை வாசிப்போமா? దేవుడు ஆண்டவர் ఈ కరోనా ఎన్ని యుద్ధాలు, భూకంపాలు, నాయన వరదలు అన్ని వస్తాయని బైబిల్లో ముందే చెప్పేసినాడు. ஆண்டவர் முதலாகவே நம்மளுக்கு எல்லாமே இப்படி எல்லா சூழ்நிலைகள், ட்ரிபிலேஷன்ஸ்கள், இந்த சைக்ளோன்கள், இந்த எல்லா நோய்கள், எல்லா ஆச்சரியமான காரியங்கள் உலகத்துல நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு போதித்திருக்கிறார். ఏం కొత్త ఏం కాదు, இது நம்மளுக்கு புதுசு ஒன்றும் இல்லை. ఈ మధ్య మీరు చూసారు ఇజ్రాయెల్ దేశంలో இந்த கடந்த நாட்களிலே நம்ம பார்த்தோம், இஸ்ராயல் தேசத்துல పలస్తీన్లు యుద్ధం చేయడం చూస్తాం. பலஸ்தீனர் அவர்கள் தாக்கினதை குறித்து பார்த்தோம். అక్కడ ఇజ్రాయెల్లో కొన్ని బిల్డింగ్లు కొన్ని అన్ని పడిపోయేదని చూస్తాడు. அந்த இஸ்ராயல் தேசத்துல சில பில்டிங்கள் சிலர் தாக்கினார்கள் என்று பார்த்தோம். ఉండే ఎక్కడైనా బైబిల్లో வேதத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதா? సరే ఉందా ఏమో చూస్తున్నాడు. நம்ம வேதத்துல நம்ம தியானிக்க போகிறோம். యేసు దేవాలయం నుండి బయలుదేరి వెళ్ళుచుండగా, మొదటి వచనము 24 அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். యేసు దేవాలయం నుండి బయలుదేరి వెళ్ళుచుండగా ఆయన శిష్యులు ఆ దేవాలయపు కట్టడములు ఆయనకు చూపించి వచ్చిరి. బాగుండే చూడండి, ఇస్రాయేల్ దేశంలో కట్టిన కట్టడాలు. பாருங்க, இஸ்ராயல் தேசத்துல பார்க்கும்போது கட்டி இருக்கிற கட்டடங்கள் மிகவும் அழகாக இருந்தது. వెరీ బ్యూటిఫుల్ buildings and temples in Israel. இஸ்ராயல் தேசத்துல பார்க்கும்போது அழகுள்ள கட்டடங்கள், தேவாலயங்கள் இருக்கிறது. అందుకు యేసు రెండవ వచనం, మీరు ఇవన్నీ చూచుచున్నారు కదా, రాతి మీద రాయి ఒకటైనను ఇక్కడ నిలిచి ఉండకుండా పడద్రోయబడనని మీతో నిశ్చయముగా చెప్పుచున్నానని వారితో అనేను. பாருங்க பிரியமானவர்களே, வேத வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? ఇక్కడ మీరు చూసే కట్టడాలన్నీ కూలిపోతాయి. இந்த இடத்துல நீங்க பார்க்கிறதான இந்த கட்டடங்கள் எல்லாம் கீழே விழுந்து விடும். ఎంత బాగుండి అని శిష్యులు చెప్తే, சீஷர்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவு அழகாக இந்த கட்டடங்கள், கல்லினால கட்டப்பட்ட கட்டடங்கள் இருக்கிறது.
కూలిపోతాయని చెప్పినాడు. ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளில் எல்லா கட்டடங்களும் கீழே விழப்போகிறது என்று இயேசப்பா சொல்லுகிறார். అన్ని న్యూస్ లాంచ్ చేయండి. நீங்கள் நியூஸ்களை ஆன் பண்ணி பாருங்கள். ఇస్రాయల్ దేశంలో ఏమైతుందో చూడండి. இஸ்ராயல் தேசத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, ఏది వాక్యంలో లేకుండా ఉండేది ఏమీ జరగలే. வார்த்தையில இருக்காதது எதுவுமே இன்னும் நடக்காமல் இல்லை. Everything is by the word of God. பாருங்க, எல்லாமே தேவன் முன்குறித்தாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவைகள். హల్లెలూయా. ஹalleluya. మళ్ళా మూడో వచనం. மூன்றாவது வசனத்தை தியானிப்போம். ఆయన ఒలివల కొండ మీద కూర్చుండనప్పుడు శిష్యులు ఆయన యొద్దకు ఏకాంతముగా వచ్చి, ఇవి ఎప్పుడు జరుగును, నీ రాకడకును ఈ యుగ సమాప్తికి సూచనలు ఏవి, మాతో చెప్పమనగా. ప్రైవేట్లీ ఆయన ఏకంగా ఉండేటప్పుడు శిష్యులు పోయి అడిగినారు, నీ రాకడ ఎలా ఉంటుంది? பாருங்க, சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் ஒலிவ தோட்டத்துல தனியா இருக்கும்போது மலையின் மேல் அவர்கள் கடந்து போய் கேட்கிறார்கள், உங்களுடைய வருகைக்கு கடைசி நாட்களிலே என்ன அடையாளம் ஆண்டவரே என்று கேட்கிறார்கள். ఇప్పుడు నేను చెప్పే వాక్యాలు మీరు చూసే న్యూస్ రెండు కంపేర్ చేయాలి. இப்பொழுது நான் பேசக்கூடிய, நான் இப்போ உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள போகிற தேவனுடைய வார்த்தையும் நீங்கள் தினதோறும் கேட்கிறதான நியூஸ், உலகத்துல நடக்கிற செய்திகளையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். దేవుని రాకడికి ఏమేముందో ఇక్కడ ఏం చదువుతానో న్యూస్ లో ఏమొస్తా ఉందో రెండు చూడండి. பாருங்க, ஆண்டவருடைய வருகையில கடைசி நாட்களில என்னென்ன தேவன் சொல்லி இருக்கிறாரோ, உலகத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ நீங்கள் நிதானித்து அதை கவனித்து பாருங்கள். అనేకులు నా పేరట వచ్చి నేనే క్రీస్తునని చెప్పి పిలువురని మోసపరచెదరు. ఐఎమ్ జీసస్ అని చెప్పి చాలా మంది వస్తారు. பாருங்க, இந்த கடைசி நாட்களிலே நான் தான் கிறிஸ்தவர் என்று சொல்லி கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் கடந்து வருவார்கள். చైనాలో பார்க்கும்போது ఆ చైనా ప్రెసిడెంట్ పేరు వచ్చి జిన్పింగ్. చైనా ప్రెసిడెంట్ పేరు வந்து జిన్పింగ్. ఆయన ఏం చేసినాడంటే, அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், నాకు ఈ భూలోకంలో సమస్త శక్తి ఉంది, இந்த உலகத்தில் எனக்கு சர்வ வல்லமை இருக்கிறது. చైనా దేశం వచ్చి ప్రపంచానికి రెండో స్థాయిలో. చైనా தேசத்தை பார்க்கும்போது పాపులేషన్ல రెండవదా இருக்கிறது. పాపులేషన్ మాత్రం కాదు, ఆర్థికంగా కూడా మేము చాలా దీవించబడ్డాం. ఈవెన్ அவங்க வந்து ఫైనాన్షియల్లీ அவங்க வந்து இருக்கிறார்கள். సో ఇక్కడ యేసు ప్రభుని కొలచేదేం అవసరం లేదు, నేనే యేసు ప్రభుని. பாருங்க, உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க தேவையில்லை, நான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ఐ యామ్ ఆల్ పవర్ఫుల్ అని చెప్పాడు. நானே எல்லா சர்வ வல்லமை உள்ள நிறைந்த ஒரு மனிதன் என்று சொன்னார். ఎప్పుడు ఆ మాట చెప్పాడు? அவர் எப்பொழுது அந்த வார்த்தையை சொன்னாரோ, వుహాన్ సిటీలో కరోనా వైరస్ అనేది స్టార్ట్ అయింది. వుహాన్ సిటీல வந்து அந்த கொரோனா வைரஸ் என்கிறது ஆரம்பித்தது. నేనే క్రీస్తు, நானே கிறிஸ்து. క్రీస్తుని ఎవరు ఆరాధన చేయకూడదు, నన్నే ప్రెసిడెంట్ వర్షిప్ చేయండి. பாருங்க, கிறிஸ்துவை யாரும் ஆராதிக்க கூடாது, என்னதான் ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, జరిగిందేమి? நடந்தது என்ன? కరోనా వైరస్ వచ్చింది. கொரோனா வைரஸ் வந்தது. చైనా మొత్తం సర్వనాశనమైంది. చైనా முழுமையாய் அது தாக்கி సర్వనాశமானது. సరే, ఇప్పుడు సూచక క్రియలు ఏమి? நம்ம பாருங்க, அடையாளங்கள் என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம். నా రాకడికి సూచక క్రియలు, என்னுடைய வருகைக்கு அடையாளங்கள் என்ன? క్రీస్తు అనే పేరు మీద చాలా మంది వస్తారు. கிறிஸ்து என்ற பெயரை வைத்துக்கொண்டு அநேகர் வருவார்கள். మరియు బాగా గమనించండి, మరియు கவனிங்கள், మరియు మీరు యుద్ధములను గూర్చియో ఏమే యుద్ధ సమాచారములను గూర్చియో వినబోదురు. మీరు కలవరపడకుండా చూచుకొనుడి, ఇవి జరగవలసినవని
అంతయు అంతమని వెంటనే రాదు. ఇక్కడ ఏం జరుగుతుందంటే నెక్స్ట్ அடுத்தது என்ன நடக்கும் பிரியமானவர்களே? యుద్ధం జరుగుద్ది. யுத்தங்கள் வரும். అరబియలకు, ఇస్రాయేల్ యహూద్యులకు, జూయిష్ పీపుల్ అండ్ పాలస్తీన్స్, పాలస్తీన్లు వచ్చి అరబియలు, இஸ்ராயேல் பிரஜలు వచ్చి యహూద్యులు. பாலஸ்தீனியர் அவர்கள் வந்து அரேபியன்ஸா இருக்கிறார்கள், இஸ்ராயேல் யூத ஜனங்களா இருக்கிறார்கள். ఇప్పుడు వీళ్ళ మధ్యన యుద్ధం జరుగుతా. இவங்க மத்தியத்துல யுத்தங்கள் நடக்கிறது. మరి ఇక్కడ బైబిల్లో రాయబడిందా? வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறதா? యుద్ధాలు జరుగుతాయని, யுத்தங்களுடைய கேள்விகள் நீங்கள் கேள்விகள் கேட்கப்படுவீர்கள் என்று. ఇప్పుడు ఏం జరుగుతుందంటే இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், ఇస్రాయేల్ పక్కన అమెరికా, యూరోప్ అందరూ ఉన్నారు. பாருங்க, இஸ்ராயேல் பக்கத்துல அமெரிக்கா, யூரோப் தேசத்தார் இருக்கிறார்கள். ఇప్పుడు పాలస్తీన్ అయిన అరబీలకు, అరబ్ దేశం వాళ్ళు మొత్తం ఉన్నారు. பாருங்க, பாலஸ்தீனுக்கு அரபு தேசம் மொத்தம் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார்கள். ఇక్కడ దేవుని ఒక కార్యం ఏంటంటే, இந்த இடத்துல தேவனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், అక్కడ ఏం జరుగుతుందంటే ఆ యుద్ధంలో ఇప్పుడు అరబ్బీలు, తర్వాత ఇంకొక పక్క మీరు చూస్తున్నారు ఇస్రాయేల్ ప్రజలు. பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு பக்கம் அரேபியன்ஸ் இருக்கிறார்கள், ஒரு பக்கம் இஸ்ராயேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். ఇప్పుడు ఏమవుతుంది బాగా గుర్తుపెట్టుకోండి. నెక్స్ట్ ఆ పాలస్తీన్ అరబీలకు ఏమవుతుందంటే ఈ కువైట్, సౌదీ అరేబియా, తర్వాత లెబనాన్, సిరియా, తర్వాత ఇంకా చుట్టుపక్కల ఉన్న అరబ్ దేశాలన్నీ ఒకటై పాలస్తీన్ల పక్క వస్తారు. பாருங்க, இன்னும் அநேக தேசத்தார் வந்து பலஸ்தீன்ஸ் பக்கம் அவங்க வந்து உதவியா இருப்பார்கள். తర్వాత మీరు చూసినట్లయితే அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ఇక్కడ ఇస్రాయేల్ తట్టు అమెరికా, యూరోప్ ఉన్నారు. మరి వాళ్ళందరూ చేరితే ఈ భూమి రెండు భాగాలు అవుతుంది. பாருங்க, எல்லாரும் சேரும்போது பூமிகள் ரெண்டு பாகமாய் மாறுகிறது. ఇక్కడ అరబియన్ ఒక పక్క, அரேபியன்ஸ் ஒரு பக்கம் வருவார்கள், ఇజ్రాయెల్ ప్రజలకు ఒక పక్క. இஸ்ராயேல் ஜனங்கள் ஒரு பக்கம் வருவார்கள். అదేమవుతుందంటే ప్రపంచ యుద్ధం జరుగుతుంది. பாருங்க, அது என்ன நடக்கும்? உலகத்தின் யுத்தங்கள் ஆரம்பிக்கும். There is chances of the world war, third world war. பாருங்க, மூன்றாவது வேர்ல்ட் வார் ஆரம்பிக்க சான்சஸ் இருக்கலாம். దీంట్లో ప్రపంచంలో ఉండే అన్ని దేశాలు రెండు భాగాలై ఒకరికొకరు కొట్టుకొని లక్షల కోట్ల సంఖ్యలో చనిపోయే పరిస్థితులు ఉన్నాయి. பாருங்க, உலகத்துல வந்து அநேக சம்பவங்கள் நடந்து அநேகர் மரித்து போகிற ஒரு சூழ்நிலைகள் வரும். ఇప్పుడు అన్ని దేశాలు ఒక్కటవబోతుంది. எல்லா தேசங்களும் சேர போகிறது. అరబియలకు, యెహూద్యులకు యుద్ధం జరుగుతుంది. அரேபியன்ஸுக்கும் யூதர்களுக்கும் யுத்தங்கள் ஆரம்பிக்கும். ఈ యుద్ధంలో இந்த யுத்தத்துல ఏం జరగబోతుంది అనేది దేవుని బిడ్డలు మీరు భయపడగాకండి. என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம பயப்படக்கூடாது. ఒక పక్క కరోనా వ్యాధి వచ్చి లక్షల సంఖ్యలో ప్రజలు చచ్చిపోతారు. ஒரு பக்கத்துல பார்க்கும்போது கொரோனா வியாதி வந்து அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து போய் ఇంకో கொண்டிருக்கிறார்கள். పక్క యుద్ధాలు జరుగుతాయి. இன்னொரு பக்கம் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ఇప్పుడు నెక్స్ట్ పాయింట్ చాలా ఇంట్రెస్టింగ్. பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் 7வது வசனம் ரொம்ப முக்கியமானது. జనము మీదకి జనమును, రాజ్యము మీదకి రాజ్యములను లేచును. பாருங்க, ஜனங்கள் ராஜ்யத்தின் விரோதமாய் ராஜ்யங்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுப்பப்படுவார்கள். ಜನಗಳೇ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಜಗಳಗಳನ್ನ ಮಾಡುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರುತ್ತೆ. பாருங்க, இன்னும் கொஞ்ச நாட்களிலே ஜனங்கள் விரோதமாய் எழுப்புகிற நாட்கள் வரப்போகிறது. వాళ్ళే కొట్టుకుంటారు. பாருங்க, அவங்களே அடித்துக் கொள்ளுகிற நாட்கள் வரும். The fight is between by themselves. சண்டை என்கிறது அவங்களுக்குள்ளவே அது ஆரம்பிக்கும். ఇప్పుడు ఫర్ ఎగ్జాంపుల్ ఇండియా దేశంలో ఉండమనుకోండి. நம்ம இந்தியா தேசத்துல இருக்கிறோம். ఇక్కడ ఏం జరుగుతుందంటే ఒకరికి పైన ఒకరికి పగ, ఈర్ష, గలాట్లు, పీకులాట్లు. இந்தியா தேசத்திலே நம்மளுக்கு ஒருத்தருக்கு விரோதமான சண்டைகள், வேற்றுமைகள், பிரிவினைகள் உண்டாகும். భాష చూస్తే తమిళ్కి కన్నడ కయ్యలే. பாருங்க, பாஷைகளை நம்ம கர்நாடகால பார்க்கும்போது கன்னடா பிள்ளைகளுக்கும் தமிழுக்கும் ஆகிறது இல்லை. అదే మరి మీరు ఊరు చూస్తే నార్త్ ఇండియా, సౌత్ ఇండియా వాళ్ళని చూస్తే నార్త్ ఇండియా కయ్యలే, నార్త్ ఇండియా వాళ్ళని చూస్తే సౌత్ ఇండియా వాళ్ళే. பாருங்க,
பிடிக்காது, சவுத் இந்தியா பார்க்கும்போது நார்த் இந்தியாவுக்கு பிடிக்காது. ఒకరికొకరు గలాట్లు పీకులాట్లు. ஒருத்தர் சண்டைகள் பிரிவினங்கள். ఇప్పుడు ఏం జరుగుతుందో తెలుసునా? இப்பொழுது என்ன நடக்க தெரியுங்களா? భాషలు ఊర్లకి పట్టణాలకి దేశాలకి పీకులాట్లు. பாருங்க, தேசத்துக்கு விரோதமாய் தேசங்கள், பட்டணத்துக்கு விரோதமாய் பட்டணத்துக்கு விரோதமாய் பட்டணங்கள், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள். ఎక్కడ చూసినా ఇది జరుగుతా ఉంది. எங்க பார்த்தாலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. ఇదంతా అవుతుందండి. ఏమేమంతా మీరు న్యూస్ చూస్తే చాలు. நீங்கள் బైబిల్లో ఎట్లా రాసిందో 2000 సంవత్సరాల మునుపు అది ఈరోజు అట్లే జరుగుతాం. பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்பதாக என்ன நடக்க போகிறதோ வேதத்துல முன்பதாகவே ஆண்டவர் அதை குறித்து சொல்லி எழுத வைத்திருக்கிறார். మళ్ళా చూడండి, மறுபடியுமாக நம்ம அந்த வசனத்தை தியானிப்போம். అక్కడక్కడ కరువులను భూకంపములను కలుగును, ఇవన్నీ వేదనలకు ప్రారంభం. பாருங்க, அங்க பஞ்சகாலங்கள், கொள்ளை நோய்கள், பூகம்பங்கள் ஆரம்பிக்கும். இது ஆரம்ப காலமாய் இருக்கிறது. లాక్డౌన్ చేస్తే ఏమవుతోంది? లాక్డౌன்னால நம்மளுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ఎవరికి అన్నం లేదు, அநேகருக்கு ஆகாரம் இல்லை, నీళ్లు లేదు, தண்ணீர் இல்லை, హాస్పిటల్ కి డబ్బులు లేదు, ஹாஸ்பிடல் கட்ட வேண்டிய பணங்கள் இல்லை, బాడీ కట్టే డబ్బులు లేవు. வாடகைகளை கட்ட வாடகை காசு இல்லை. దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, పవర్టీ ఇంక్రీస్ అవుతోంది. ஏழ்மதனம் அதிகமாய் கொண்டிருக்கிறது. గ్యాస్ సిలిండర్ రేట్ 850. பாருங்க, கேஸ் ரேட்டுகள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். పెట్రోల్ డీజిల్ రేట్లు ఎక్కువైంది. பெட்ரோல் டீசல் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். బీమ్ రేట్లు బ్యాగుల రేట్లు అన్ని ఎక్కువైనాయి. அரிசிகள் பருப்புகள் எல்லாம் அதிகமாய் கொண்டிருக்கிறது. 1 లీటర్ నూనె 170 రూపాయలు. 1 లీటర్ எண்ணெய் 190 ரூபாய், 170 ரூபாய். దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, ఏమిది తినాలనా లేకపోతే మనిషి చచ్చిపోవాలి? நம்ம சாப்பிட வேண்டுமா, இல்லாவிட்டால் மனிதர்கள் மரித்து போக வேண்டுமா? ఎవరి దగ్గర లేదు డబ్బులు. யாரிடத்திலும் பணம் இல்லை. చర్చిలన్నీ మూతలు పడినాయి. சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. పాస్టర్లకి కానుకలు దశమ భాగములు కూడా రావడం లేదు. ஊழியக்காரர்களுக்கு தசபாகங்கள் காணிக்கைகள் கூட வருவது குறைவாய் இருக்கிறது. సేవకుల కుటుంబం ఎలా బతకాలా? ஊழியக்கார் குடும்பங்கள் எப்படி வாழ வேண்டும்? విశ్వాసీల కుటుంబాలు ఎలా బతకాలా? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எப்படி வாழ வேண்டும்? వాళ్ళు ఒక రోజు పనికి పోతేనే వాళ్ళకి కూలి. அவங்க வேலைக்கு போனால்தான் அவங்களுக்கு சம்பளங்கள் கிடைக்கிறது. ఆ కూలి ద్వారా వాళ్ళ సంసారాన్ని జరుపుకోవాలా? அந்த வருகிற வருவாயில தான், அந்த கூலி காசுல தான் அவங்க குடும்பங்களை நடத்தி வருகிறார்கள். ఒక క్యాన్ నీళ్లు తీసుకోవాలంటే 30 రూపాయలు. ஒரு கேன் நீர் வாங்க வேண்டும் என்றால் 30 ரூபாய். నీళ్లు కూడా తాగేయట్లేదు. குடிக்க கூட முடியாத ஒரு ఆహారం లేదు. கூட சாப்பிட முடியாத ஒரு நிலைமை. రైతులకు పంటలు లేవు. விவசாயிகளுக்கு விளைச்சல் இல்லை. ఎక్కడ చూసినా సైకిల్లోను వరదలు. எங்க பார்த்தாலும் சைக்கிளோன் ஆரம்பித்து இருக்கிறது. ఎక్కడ చూసినా నీళ్లు వల్ల పంటలన్నీ నాశనం అయిపోతాయి. எங்க பாரு தண்ணீரினால விளைச்சல்கள் நாசமடைந்து கொண்டிருக்கிறது. రైతులందరూ ఆత్మహత్యలు చేసుకుంటున్నారు. விவசாயிகளுக்கு அவங்க தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். అక్కడక్కడ కరువు కాలము చూస్తుంది. அங்கங்க நம்ம பஞ்ச காலங்கள் ஆரம்பித்திருக்கிறதை பார்க்கிறோம். ఇక్కడ మనం చదివినామది. இந்த வசனத்துல நம்ம தியானித்தோம். భూకంపాలు జరుగుతాయి. பூகம்பங்கள் வரும். భూకంపాలు ఎక్కడ చూసినా భూకంపాలే. எங்க பார்த்தாலும் பூகம்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. భూమి చీలిపోతా ఉంది. பூமிகள் ரெண்டாய் பிளந்து கொண்டிருக்கிறது. పాస్టర్ ఇవన్నీ మాకెందుకు చెప్తాండ్రు? ஐயா, இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நீங்க சொல்ல வேண்டும்? దేవుని రాకడ సమీపించింది. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. కరువు కాలం అనుభవించాలా? கருக்காலம் நம்ம அனுபவித்துதான் ஆக You வேண்டும். have to face the tribulations. நம்ம வருகிறதான் இந்த கஷ்ட காலங்களை அனுபவிக்க வேண்டும். వేరే మార్గం లేదు. நம்மளுக்கு வேற வழி இல்லை. ఎక్కడ చూసినా శవాలు. எங்க பார்த்தாலும் மரணங்கள். గంగా నదిలో కుప్పల వందల సంఖ్యలో శవాలు. பாருங்க, கங்கா நதியில வந்து குப்பையை போல அவங்க வந்து அந்த மரணத்தை போட்டிருக்கிறார்கள், சரீரங்களை. కుప్పలు అంటే వందల సంఖ్యలో 100. நூறுக்கணக்கான மரித்த சரீரங்களை போட்டிருக்கிறார்கள். ఏమైపోయింది? 2-3 రోజులు అయిన తర్వాత ఆ శవాలన్నీ పైకి నీటి పైన తేల్తాండి. பாருங்க, 2-3 நாள் ஆன பிறகு அது மேல தேலுகிறது.
కాశీలో ఆ పూజారి పాప గుండు కొట్టుకొని సెంటర్లో చుట్టిడ్చుకొని పెద్ద ఆయన వచ్చిండు. அந்த காசியில வந்து ஒரு பூஜாரி அவர்கள் அந்த இடத்துல வந்தார்கள். ఇన్ని లక్షల శవాలు మేము ఎప్పుడూ కాల్చలే కాశీ. காசியில அவர் சொல்லுகிறார், இவ்வளவு லட்சக்கணக்கான மரணங்களை நாங்கள் ஒரு நாளும் கொலைத்து இல்லை. ఇక్కడ కాల్చేకి స్థలం లేకుండా అయిపోయింది. பாருங்க, அந்த శరీரங்களை பத்த கூட இடமில்லாத ஒரு அனுபவம். కాశీ మొత్తము ఒకప్పుడు ప్రజల వల్ల పూజలు జరుగుతా ఉన్నాయి. காசி மொத்தము ஜனங்கள் வந்து அந்த இடத்துல பூஜைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ఇప్పుడు ఒట్టి శవాలే కాశీ. காசிக்கு என்ன போகிறது? இப்ப வெறும் மரணங்கள் போய் கொண்டிருக்கிறது. మేము కాల్చలేకపోతాము. எங்களால எரிக்க முடியவில்லை. కట్టెలు కూడా చాలమంటారు. எங்களுக்கு விறகுகள் பத்தவில்லை. This is the sign of Jesus coming. இது என்ன அடையாளமா இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற அடையாளமா இருக்கிறது. దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, లోకాన్ని వదిలిపెట్టండి. இந்த உலகத்தின் ஆசைகளை விட்டு விடுங்கள். లోక కార్యములు వదిలిపెట్టండి. உலகத்தின் கிரியைகளை விட்டு விடுங்கள். యేసుక్రీస్తు రక్షణ పొందుకోండి. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். దేవుని కొరకై సాక్షి బిడ్డగా ఉండండి. இயேசுவுக்காக சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழுங்கள். ఆయన రాకడ సమీపించింది. அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. మమ్మల్ని ఆయన రాజ్యంలో తీసుకొనిపోయే రోజులు వచ్చినాయి. அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. We have to prepare ourselves. நம்மளே நம்ம ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ఎందుకంటే ఇప్పుడు లాస్ట్ మూమెంట్ లో పోయి దుంకేస్తారు బాప్తిజంలో. பாருங்க, கடைசி நேரத்துல போய் சிலர் ஞானஸ்நானம் எடுப்பார்கள். మంచిదే, அது நல்ல காரியம்தான். మరి ఇన్ని రోజులు ఎందుకు తీసుకోలేం? இத்தனை நாட்கள் இன்னும் ஏன் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை? దేవుడి కోసం ఎందుకు సేవ చేయలే? ஆண்டவருக்காக இந்த ஊழியங்களை ஏன் செய்யாமல் இருக்கிறீர்கள்? దేవుని కొరకై సాక్షి బిడ్డగా బ్రతకలే? ஏன் ஆண்டவருக்காக இன்னும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழாமல் இருக்கிறீர்கள்? కరోనా వస్తుందప్పా, అంత చోట్ల కరోనా ఉంది, మేము బాప్తిజం తీసుకుంటామా? ஐயோ, எல்லா இடத்துலயும் கொரோனா வந்துச்சு, நாங்க சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்வோம். బాప్తిజం అంటే కరోనాలో అందరూ చచ్చిపోతారు, అందుకోసం తీసేది కాదు. ஞானஸ்நானம் என்றால் கொரோனால எல்லாம் மரித்து போறாங்க, சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் என்று எடுத்துக்கிற காரியம் அல்ல அது. యేసుక్రీస్తుని నీ సొంత రక్షకుడుగా అంగీకరించే ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகராய் நீங்கள் இருதயத்துல ஏற்றுக்கொண்டு, ప్రభువా నేను పాపినని చెప్పి, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லி, ఈ పాపిని రక్షించు ప్రభువా, ஆண்டவரே இந்த பாவியை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி, నా రక్తంని కడిగేయండి, உங்களுடைய ரத்தத்தினால என்னுடைய ரத்தத்தை கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லி, ఈ పరిశుద్ధ రక్తంలో నా రక్తము కడిగేయండి. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால என்னுடைய ரத்தங்களை கழுவுங்க ஆண்டவரே என்று சொல்லி, ఒకరోజు రాత్రి నికోదేమస్ అనే ఒక పెద్ద వయసైన ఆయన పోయినాడు. ஒரு நாள் ராத்திரி நிக்கோதேமஸ் என்ற ஒரு வயதான போதகர் ஆண்டவர் இடத்துல போனார். యేసు దగ్గరికి పోయినాడు. ஆண்டவர் இடத்துல போய், యేసయ్యా, ஆண்டவரே నీ రాజ్యానికి నేను చేరాలంటే உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் சேர வேண்டும் என்றால் నేనేం చేయాలి? நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do to enter into your eternal life? உங்களுடைய நித்திய ஜீவனுக்குள்ளாக நான் கடந்து வர నేనేం చేయాలా? நான் என்ன செய்ய வேண்டும்? దేవుడు చెప్పాడు, ஆண்டவர் சொன்னார், నువ్వు మళ్ళీ జన్మించాలి. மறுபடியும் நீ பிறக்க வேண்டும். ఆయన ఒకే నవ్వు నవ్వాను. அவர் சிரித்தார். ముసలోడైన నేను நான் வயதான நான் మా తల్లి గర్భంలో మళ్ళా చేరుకొని எப்படி என்னுடைய தாயின் கர்ப்பத்துல மறுபடியும் நான் போய் నేను మళ్ళా ఎట్ట పుట్టాను? நான் மறுபடியும் எப்படி பிறப்பது? జోరుగా నవ్విండు. அவர் ஜோராக சிரித்தார். చూడండి, பிரியமானவர்களே, మళ్ళీ పుట్టాలి అంటే மறுபடியும் நம்ம பிறக்க வேண்டும் என்றால் శరీరంలో కాదు, சரீரத்துல அல்ல, ఆత్మలో. ஆத்மல ஆவில நம்ம பிறக்க வேண்டும். In spirit you have to get rebirth. ஆவில நம்ம பிறக்க வேண்டும். చేతి తలేని ஹalleluya. అప్పుడు యేసు ప్రభు నికోదేముతో చెప్తాడు, அப்பொழுது ஆண்டவர் நிக்கோதேமஸ் இடத்துல சொல்லுகிறார், ఒకడు నీటితోనూ నీటి మూలముగాను ஒருத்தன் ஜலத்தினாலும் ఆత్మ మూలముగాను ஆவினாலும் జన్మించకపోతే அவன் பிறக்காவிட்டால் నా రాజ్యానికి చేరలేడు. என்னுடைய ராஜ்யத்துக்கு அவன் வர முடியாது. దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, లాస్ట్ డేస్ లో இந்த கடைசி நாட்களிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். you rejected Jesus Christ. ஒருவேளை நீங்க ஆண்டவரை நீங்கள் ஒதுக்கி வைத்திருந்தால்,
You said you don't know Jesus. ஆண்டவர் எனக்கு ஏசப்பா பத்தி எனக்கு தெரியாது என்று I don't want Jesus. எனக்கு இயேசுவே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் ఇన్ని రోజులు చెప్తాను. இத்தனை நாட்கள் நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். అయితే ఇప్పుడు ஆனால் இப்பொழுதோ I want Jesus. ஏசப்பா எனக்கு வேண்டும். I love Jesus. நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன். I will serve Jesus. நான் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறேன். I will obey Jesus. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். ఎందుకంటే లాస్ట్ రోజులు కదా. ஏனென்றால் கடைசி நாட்கள்ல வந்து விட்டோம் அல்லவா. ఇప్పుడైనా మారండి. இப்போது நீங்க மனம் திரும்ப வேண்டும். ఇప్పుడైనా దేవుని సన్నిధానం చేరుకోండి. இப்பொழுதாவது நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு நெருங்க வேண்டும். చాలా మంది సిగ్గు లేకుండా నిద్రపోతారు. அநேகர் வெட்கம் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 10 కన్య స్త్రీల గురించి యేసు ప్రభు చెప్పాడు. 10 கன்னிய ஸ்ரீகளை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 5 మంది కన్య స్త్రీలు 5 பேர் கன்னிய ஸ்ரீகள் వాళ్ళు నిద్రపోతా ఉన్నారు. அவங்க தூங்கிக் கொண்டிருந்தார்கள். 5 మంది కన్య స్త్రీలు 5 கன்னிய ஸ்ரீகள் వాళ్ళు మెలకువగా ఉన్నారు. விழித்திருந்தார்கள். నువ్వు నిద్రపోయే క్రైస్తవుడువా? நீங்க தூங்குகிற கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்களா? మెలకువగా ఉండే క్రైస్తవుడువా? நீங்க விழித்திருக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்களா? మెలకువగా ఉండే ఆరాధనలో పాల్గొనండి. நீங்கள் விழித்திருந்து உங்கள் கர்த்தர் ஆராதனையில பங்கு பெறுங்கள். దేవుని రాజ్యంలో ఒక స్థలం అనేది సొంతం చేసుకోండి. ஆண்டவருடைய ராஜ்யத்துல உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ఎక్కడ చూసినా యుద్ధాలు, எங்க பார் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ఎక్కడ చూసినా భూకంపాలు, எங்க பார் பூகம்பங்கள் ஆரம்பித்திருக்கிறது. ఎక్కడ చూసినా మరణాలు, எங்க பார் மரணங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. కరోనా వైరస్లు, கொரோனா வைரஸ்கள், తెగుళ్ళు, கொள்ளை நோய்கள், లెక్కలో చచ్చిపోతాం. லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். లెక్కలో லட்சக்கணக்கான ஜனங்கள். దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, మారు మనసు పొందండి. மனம் திரும்புங்கள். యేసు ప్రభువుని అంగీకరించండి. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். నువ్వు చాలా గొప్పగా దీవించబడతావు. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ఇప్పటికైనా అండి இப்பொழுது பிரியமானவர்களே, పాస్టర్ని మీట్ అయ్యి உங்க ஊழியக்காரர்களை சந்தித்து రండి, నా నంబర్ ఉంది చూడండి. என்னுடைய நம்பர் உங்க இடத்துல இருக்கிறது. నేను ఎప్పుడు ఫేస్బుక్లో కానీ వాట్సాప్లో కానీ వేసినప్పుడు నా నంబర్ వేస్తాను. நான் எப்பொழுதுமே வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல என்ன குறித்து போடும்போது என்னுடைய ஃபோன் நம்பரை கூட போடுவேன். ఆ నంబర్ ఎందుకు వేస్తానంటే, ஏன் நான் அந்த நம்பரை போடுகிறேன் என்றால், మీరు ఫోన్ చేసి நீங்கள் ஃபோன் பண்ணி బైబిల్ గురించి తెలుసుకుంటారు. வேத வசனத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று, రక్షణ మార్గం తెలుసుకుంటారు. நீங்கள் ரட்சிப்பின் வழிகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. నేనేం పిచ్చోడు కాదు, ఊరికనే ఎప్పుడు చూసినా ఫోన్ నంబర్లు వేసి. நான் பைத்தியக்காரன் அல்ல, எப்ப பாரு என் போட்டோவை போட்டு நான் ஃபோன் நம்பரை போடுவதற்கு. ఇట్ ఈస్ an access. அது வந்து ப்ரொசீஜரா இருக்கிறது. యాక్సెస్ అంటే మీరు దేవుళ్ళకి మార్గంలోకి వచ్చేకి ఇవన్నీ నీకు అవకాశం. பாருங்க, நீங்க ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டு அவருடைய வழியில நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய விருப்பம். ఇంకొకటి మీకు బాగా అర్థమయ్యేలాగా చెప్తాను. இன்னொன்று உங்களுக்கு புரியுற வண்ணமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். ఏం బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, నోవా తాత ఉన్నాడు. நோவா தாத்தா இருந்தார். దేవుడు ఆయనతో మాట్లాడి அவரோடு கூட பேசினார். పడవ కట్టు, பேழையை கட்டு என்று சொன்னார். 40 రోజులు 40 రాత్రులు వర్షం వస్తుంది. 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்யும். ఈ భూమంతా నాశనం ఉంది. பூமி எல்லாம் நாசனமடையும். నువ్వు నీ కుటుంబము நீயும் நீ குடும்பமும் కాపాడబడాలా. உங்களை பாதுகாத்துக் கொள்வே. సరే నువ్వు కట్టండి. நீங்கள் கட்டுங்கள். అప్పుడు కట్టినాడు. அப்பொழுது அவர் கட்டினார். కుటుంబం లోపలికి పోయింది. குடும்பம் எல்லாம் பேழைக்குள்ள போனார்கள். అది దేవుడు మూతేసిండు. ஆண்டவர் அதை மூடினார். అక్కడ వర్షం స్టార్ట్ అయింది. அந்த இடத்துல மழை பெய்தது. వర్షం స్టార్ట్ అయ్యి மழை பெய்த உடனே ఎక్కడ చూసినా నీళ్లు, எங்க பாரு தண்ணி. రాత్రి పగలు వర్షం, இரவும் பகலும் மழை பெய்தது. ఆ భూమంతా నీళ్లు నిండుకుంటా వస్తాం. பூமி எல்லாம் மழை பெய்து அந்த தண்ணீர் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. గొంతు వరకు వచ్చిందండి. அந்த கழுத்து முட்ட தண்ணீர் வந்தது. ఇక నోరు ముక్కు వరకు పోతే మనిషి చచ్చిపోతాడు. பாருங்க, மூகை தாண்டினால் ஒரு மனிதன் மரித்து போய் விடுவார். He is going to die. அவர் சாகுகிற நேரம் வந்து விட்டது. ఆ టైంలో அந்த நேரத்துல పడవ దగ్గర పోయి அவங்க எல்லாம் பேர இடத்துல போய், నన్ను కాపాడండి, ஐயோ என்னை காப்பாத்துங்க, నన్ను రక్షించండి, ரட்சித்துக் கொள்ளுங்க, మీ రాజ్యంలో చేర్చుకోండి. உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வருகிறேன். ఎక్కడ చేర్చుకుంటారు? அப்பொழுது எங்க சேர்க்கப்பட முடியும்? ఎవరు కాపాడుతారు? யார் காப்பாற்ற முடியும்? నోవా చెప్పినప్పుడు మారే కాదా? நோவா சொல்லும்போதே மனம் திரும்ப அவங்களுக்கு தெரியவில்லையா?
ఎక్కువైపోతున్నాయి. தண்ணி அதிகமாய் கொண்டிருக்கிறது. మునిగిపోతున్నాము, ஐயோ முழுகி போய் கொண்டிருக்கிறேன். చచ్చిపోతా ఉన్నాము. மரித்து போய் கொண்டிருக்கிறோம். మమ్మల్ని రక్షించండి. எங்களை ரட்சிங்க. ఎవరు కాపాడేది? யார் அந்த நேரத்துல காப்பாற்ற முடியும்? దేవుడిచ్చిన సమయం అయిపోయింది. ஆண்டவர் கொடுக்கப்பட்டுகிற நேரங்கள் முடிந்து விட்டது. దేవుడిచ్చిన సమయంలో నువ్వు రక్షణ పొందు. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நேரங்களிலே நீங்கள் ரட்சிப்பின் ஈவை சுதரித்துக் கொள்ளுங்கள். మళ్ళా నువ్వు చచ్చిపోయినా లేదా యేసు ప్రభు వచ్చినా నువ్వు మారలేవు. பாருங்க, மரணம் நம்மளை சந்தித்தாலும் ஆண்டவர் வந்து விட்டாலும் நம்ம மனம் திரும்ப முடியாது. దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, పాస్టర్లు సువార్త చెప్తే గేలిగా నవ్వేది. ஊழியக்காரர்கள் சுவிசேஷ தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து உரைக்கும்போது கேலி பரிகாசமா எடுத்துக்கொண்டு சிரிப்பது. పాస్టర్లకంతా పని లేదు. ஊழியக்காரர்களுக்கு வேற வேலை இல்லை. సంకల బైబిల్ పట్టుకొని వచ్చేస్తారు. அவங்க நல்ல ஒரு பைபிள் பேக்கை தூக்கி கொண்டு பைபிள் எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறார்கள். బ్యాగ్ పట్టుకొని వచ్చేస్తారు కాని కోసం. பேக்கை வந்து காணிக்கை வாங்குறதுக்காக வந்து விடுகிறார்கள். ఇవన్నీ మాటలు ఆపేసి இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம நிறுத்திவிட்டு యేసు ప్రభు త్వరగా రాబోతున్నాడు. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். మనం రక్షణ పొందాలా? நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். దేవుడు మనల్ని పిలిచాడు. ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். నీకు ఇవ్వబడిన సమయం అయిపోయేక ముందే. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நேரங்கள் முடிகிறதுக்கு முன்பதாகவே చూడండి, ఈ మధ్యలో நடுவுல இந்த நாட்களில నాకు తెలిసిన వాళ్ళు చాలా మంది చచ్చిపోయారు. எனக்கு தெரிந்தவர்களே அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். లెక్కలేని మంది చచ్చిపోయారు. அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். ఫ్యామిలీ మెంబర్స్ చచ్చిపోయారు. குடும்பத்துல மரித்து போயிருக்கிறார்கள். స్నేహితులు చచ్చిపోయారు. என்னுடைய நண்பர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். పాస్టర్స్ చచ్చిపోయారు. ஊழியக்காரர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். చాలా మంది తెలిసిన విశ్వాసులు చచ్చిపోయారు. அறிந்த விசுவாசிகள் மரித்து போயிருக்கிறார்கள். చనిపోయినాక మారు మనసు పొందలేరండి. பாருங்க, மரித்து போன பிறகு நம்மளால மனம் திரும்ப முடியவே முடியாது. So right time now. இதுதான் சரியான நேரமா இருக்கிறது. Ask God. கேளுங்க ஆண்டவரிடத்துல, నేను మారిపోతాను. ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன். నీ రక్షణ పొందుకుంటా. நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். నీ మార్గంలో నడుస్తాను. ஆண்டவரே உம்முடைய வழியிலே நான் நடப்பேன். I will come to you, Lord. ஆண்டவரே உம்மிடத்துல நான் வருகிறேன். వెంబడలా கர்த்தருடைய பிள்ளைகளே, రోజు మంచి తీర్మానం తీస్తాం. இந்த நாளில ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். యుద్ధాలన్నీ ఎక్కడ చూసి எங்க பார் யுத்தங்கள் ஆரம்பித்திருக்கிறது. కరువు కాలం వచ్చేసింది. பாருங்க, பச்சை காலங்கள் ஆரம்பித்திருக்கிறது. చాలా మందికి ఆహారం లేదండి. அநேகருக்கு ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். వ్యాపారం లేదండి. அநேகருக்கு வியாபாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். 10 ఇళ్లలో బాడికుంటే అన్ని బాడిగలు ఖాళీ అయిపోయింది. பாருங்க, வீடு கட்டி வாடகை வீடு இருக்கிறவர்கள் கூட வாடகை வீடு எல்லாம் காலியா இருக்கிறது. బాడిగిళ్ళలో అందరూ విలేజ్లకి వెళ్ళిపోయారు, వాళ్ళ గ్రామాలకి. வாடகை வீட்டுல இருந்தவர்கள் எல்லாம் அவங்கவங்க கிராமங்கள் கடந்து போய் விட்டார்கள். బాడిగిళ్ళు வாடகைகள் இல்லாமல் ஓனர்கள் இருக்கிறார்கள். కరెంటు బిల్లు వాటర్ బిల్లు వస్తానే ఉండి கரண்ட் பில், வாட்டர் பில் வந்து கொண்டே இருக்கிறது. అన్నమేమో తినాల్సిందే. நம்ம ஆகாரம் புசிக்க வேண்டியதுதான். ఆహారం ఖచ్చితంగా కావాలా? நமக்கு ஆகாரம் முக்கியமாய் வேண்டும். ఏం బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, కరువు కాలంలో ఉండము. நம்ம பஞ்ச காலத்துக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறோம். ఇప్పుడైనా అర్థం చేసుకోండి. இப்பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். రక్షణ పొందండి. நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். మారు మనసు పొందండి. மனம் திரும்ப வேண்டும். ప్రభువుని స్వీకరించండి. ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ఆయన రాజ్యంలో నీకంటూ ఒక ప్రత్యేకమైన స్థలముని, அப்பொழுது ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை உங்களுக்கு விசேஷித்த ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ఆ స్థలాన్ని నువ్వు సొంతం చేసి அந்த ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்தை நீங்க சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ఇక్కడ కాదు, నువ్వు విన్నర్వి. இந்த இடத்துல நீங்க ஜெயிக்கிறது பெரிதல்ல. నువ్వు ఇక్కడ కాదు, జయశాలి. இந்த இடத்துல நீங்க ஜெயசாலியாய் காட்டுகிறது பெரிதல்ல. ఓ నేను బాగా రన్నింగ్ రేస్ చేసి ఫస్ట్ ప్లేస్ వచ్చేసి, ஐயோ, நான் நன்றாக ஓடி நான் முதல் ஸ்தானத்துல கப்பை வாங்கி விட்டேன். నేను బాగా చదివి గోల్డ్ మెడల్ తీసి, நான் நல்லா படித்து கோல்டு மெடல் சர்டிபிகேட் வைத்துக் கொண்டிருக்கிறேன். నా కంపెనీలో బాగా పనిచేసి గోల్డ్ మెడల్ వచ్చింది. என் கம்பெனில நான் நன்றாக வேலை செய்து எனக்கு கோல்டு மெடலை கொடுத்தார்கள். ప్రమోషన్లు వచ్చి, எனக்கு ப்ரமோஷனை கொடுத்திருக்கிறார்கள். ఇక్కడ గెలుచుకునేది కాదు, இந்த பூமியில நீங்க கெளித்தது அல்ல, పరలోక రాజ్యంలో గెలిచాలా? பரலோக ராஜ்யத்தை கெளித்திருக்கிறீர்களா? అక్కడ కొట్టాల ప్రైజ్. அந்த பரலோக ராஜ்யத்துல உங்களுடைய வெகுமதிகள் இருக்க வேண்டும். పౌలు అంటాడు, பவுல் சொல்லுகிறார், తుదమించుటకు తుదముట్టుటకు మీన్స్ రన్నింగ్ రేస్. பாருங்க, ஜீவ ஓட்டத்தை నేను పరిగెడుతున్నాను, நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். నేను గెలుస్తాను. நான் நிச்சயமாக
போடுவேன், నేను గెలుస్తాను, நான் வின் பண்ணுவேன், నా దేవుడు నాకు జీవ కిరీటం ఇస్తాడు. என் தேவன் எனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். సో యు ఆర్ రన్నింగ్ ద రేస్ నా. இப்பொழுது நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா ஜீவ ஓட்டம்? అక్కడెక్కడ చూడొద్దు, நீங்கள் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். బాగా నువ్వు రన్ చేయి, ஆண்டவருக்காக ஓடுங்கள், గెలుస్తావు, நீங்கள் கெலிக்குவீர்கள், నీకు బహుమానం ఉంది. பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு வெகுமதி இருக்கு. జీసస్ క్రైస్ట్ ఇస్ వెయిటింగ్ టు గివ్ యు ద గిఫ్ట్. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெகுமதிகளை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ఒక విశ్వాసి అడిగింది, ஒரு விசுவாசி என்னிடத்துல கேட்டார்கள், అయ్యా నేను బాప్తిజం తీసుకున్నాను, ஐயா நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன், నాకేమన్నా డబ్బులు ఇస్తారా, எனக்கு ஏதாவது பணம் தருவீர்களா, దేవుడు ఏమన్నా బంగారు ఇస్తాడా, ஆண்டவர் கோல்டை கொடுப்பாரா, ఐశ్వర్యం ఇస్తాడా? ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரா? బైబిల్లో ఎక్కడా రాయబడలేదండి. வேதத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்படவில்லை. బాప్తిజం తీసుకుంటే డబ్బులు ఇస్తాం. ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால் பணத்தை கொடுப்பேன் என்று ఈ చాలా మంది చెప్పేది, ఏనా చర్చి పెట్టియా దుడ్డు కొట్టు పెట్టరా. அநேகர் சொல்லுகிறது என்னவென்றால், சபைக்கு போயிட்டியா உனக்கு பணம் கொடுத்துட்டாங்களா என்று கேட்கிறார்கள். మీకు అందరికీ చెప్పే విషయం ఏంటంటే, யாவருக்கும் நான் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ప్రభు అయిన యేసుక్రీస్తుని స్వీకరిస్తే ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க அங்கீகரித்தால் డబ్బులేరు, பணம் அல்ல அவங்களுக்கு கொடுப்பது, యేసు ప్రభు పరలోక రాజ్యం ఇస్తాడు. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை அவர் கொடுப்பார். God gives his kingdom to you. ஆண்டவருடைய ராஜ்யத்தை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். ఎక్కడ నీకు డబ్బులు బంగారు ఇస్తామని రాయలే. வேத வசனத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் பொன்னும் பணமும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் எழுதவில்லை. We are living in the last days. நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ఇప్పుడే మారిపోదాం. இப்பொழுது நம்ம மனம் திரும்புவோம். దేవుని అడుగుమా, ஆண்டவரை கேட்போமா? జీసస్ అడగండి. ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேளுங்க. కళ్ళు మూసి எல்லாரும் கண்களை மூடுவோமா? తలలోంచి தலைகளை வணங்கி, we are in the last days. நம்ம கடைசி நாட்களிலே நம்ம இருக்கிறோம். యేసు ప్రభు రాకడ, ஆண்டவருடைய வருகை. రక్షణ పొందుకో, நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, బాప్తిజం తీసుకో, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், పరిశుద్ధాత్మ అభిషేకం పొందుకో. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். These days are very near. ஆண்டவருடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. కరోనా వైరస్ ఏం కొత్తది కాదు. கொரோனா வைரஸ் கொள்ளை நோய் புதிதல்ல. బ్లాక్ ఫంగస్ అనే జబ్బు కొత్తది కాదు. பிளாக் ஃபங்கஸ் என்கிறது புதிதான வியாதி அல்ல. అన్ని రోగాలు, எல்லா வியாதிகளும், అన్ని భూకంపాలు, எல்லா பூகம்பங்களும், అన్ని నాశనకరమైనవి, எல்லா நாசமாகிற காரியங்கள் అన్ని బైబిల్లో రాసింది. வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. అన్ని యుద్ధాలు, யுத்தங்கள், మనిషికి మనిషి, மனுஷருக்கு மனுஷர் விரோதம், దేశానికి దేశము, தேசத்துக்கு விரோதம், ఈ విరోధాలు యుద్ధాలు. யுத்தங்கள், விரோதங்கள். దేవుని బిడ్డలారా, கர்த்தருடைய பிள்ளைகளே, it's time to repent and accept Jesus இது Christ. இது உங்களுடைய நேரமாய் இருக்கிறது. மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். గొప్ప రక్షణ దేవుడు నీకు ఇస్తాడు. ஆண்டவர் உங்களுக்கு அந்த பெரிதான ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். You'll enter into the kingdom of God. அப்பொழுது நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க பிரவேசிப்பீர்கள். ప్రార్థన చేసుకుందాం. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? మహాపరిశుద్ధుడు గణుడు యేసయ్య, నీకే కోటి కోటి స్తోత్రాలు. ఎంత అద్భుతమైన వాక్యములు నాయనా. బైబిల్లో ముందే చెప్పినావు, అన్ని రాసిందే. నా రాకడికి అన్ని జరుగుతాయి. ప్రభా, నీ బిడ్డలందరూ రక్షణ పొంది, మారుమనసు పొంది, పాపాలను ఒప్పుకొని నీ రాజ్యాన్ని సిద్ధపట్టుకై ప్రిపేరింగ్ ఫర్ ద కింగ్డమ్ ఆఫ్ గాడ్. దేవుని రాజ్యాన్ని